பேராசிரியர் இன்னொரு கேள்வி, இப்போ இந்த 7 மாநிலங்கள் நினைத்தால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், இது போக ஒடிசா, தெலுங்கானா, இந்த மாநிலங்களின் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைத்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்குமா இப்போது உள்ள விகிதாச்சார அடிப்படையிலேயே தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதை இப்போதைய மத்திய அரசின் அந்த முடிவை நாம் ஒத்தி வைக்கவோ தள்ளி வைக்கவோ அல்லது அந்த அவர்களுடைய அந்த ப்ரோரேட்டா என்று அழைக்கக்கூடிய அந்த முறையில் இதை உட்புகுத்த முடியுமா சார்? அது கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள் மட்டும்தான் அதுக்கு ஒத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன், பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள். நண்பரை முடியுமா முடியாதா என்பதல்ல பிரச்சனை, நமக்கு முடிந்தாக வேண்டும். ஓ சரி. இல்லாட்டி பெரும் பாதிப்பு, நம்மள மதிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம 7 மாநிலங்கள் சொன்ன தமிழ்நாடு 8 மாநிலங்கள். 8 மாநிலங்கள். ஆமா, இது 5. ஆந்திரா தெலுங்கானா தனியா வைக்கிறேன். சரி. இது 5, பஞ்சாப் 1, 6, மேற்கு வங்கம் 7, ஒடிசா 8. ஆமா. அப்ப இந்த 8 மாநிலங்கள் சேர்ந்து ஒற்றை மனிதனாக போர்க்குரல் எழுப்பி ஆக வேண்டும். அது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மக்கள்கிட்ட தான் போக வேண்டியிருக்கும், ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராக வேண்டியிருக்கும். இல்லை என்றால் எதிர்காலம் இருண்டு போகும். நம்மள மதிக்கவே மாட்டானுங்க உச்சியில் ஆட்சிக்கு வர்றவங்க. ஓகே சார், தேவையில்லை. நீங்க இப்பவே நமக்கு அதிகமா ஜிஎஸ்டினாலும் சரி, வருமான வரினாலும் சரி, இப்ப நம்ம மாநில அரசு 1 ரூபா கட்டினா 29 பைசா தான் கிடைக்கும். சரி. இனி இந்த நிலைமை வந்தால் 10 பைசா கூட கிடைக்கும். நான் தெளிவா சொல்றேன், நம்ம கிட்ட பணத்தை வாங்கி இந்த 4-5 மாநிலங்கள் தான் செலவு பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க என்ன ஓட்டு வாங்கினா போதும்ல. பேராசிரியர் நிறைவா ஒரு கேள்வி, இந்த தொகுதி மறுசீரமைப்புல நமக்கு தென் மாநிலங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு, ஆனா இந்த கல்வி நிதி மறுப்பதுல தமிழகத்திற்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் இவற்றில் பெரிய அளவில் ஒன்றும் இந்த கல்வி நிதியை பெறுவதில் சிக்கல் இல்லை. இப்போது ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு சிக்கலும் ஒரு இருமுனை தாக்குதலாக தமிழகத்திற்கு வந்திருப்பதற்கான காரணம், பின்னணி என்ன சார்? இல்ல, இதற்கான காரணம், இப்ப மிக முக்கியமான காரணம், தமிழ்நாடுதான் ஒரு பெரிய கருத்தியல் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. பாஜகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைமை RSS என்கிற அமைப்பு. சரி. அதற்கு என்று ஒரு மோசமான கருத்தியல் உண்டு, சித்தாந்தம் உண்டு. அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானவை திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும். அதனால அவங்க தமிழ்நாட்டையும் கேரளாவையும் குறி வைக்கிறாங்க. சரி. கேரளாவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கல, மேற்கு வங்கத்திலும் சிக்கல். இந்த 3 மாநிலங்களுக்குமே தர மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்முடைய குரல் என்பது ஒரு சித்தாந்த போராட்டம், ஒரு கருத்தியல் போராட்டம். அப்ப அவங்களுக்கு எப்படின்னா, தமிழ்நாட்டை நொறுக்குனா நம்ம தத்துவ ரீதியா வென்றுடலாம் இந்தியா முழுக்க, பிறகு நம்மளை எதுக்கல எவனும் இருக்க மாட்டான். சரி. அரசியல் சாசனம், இன்றைய அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துக்கு பதிலாக மனு அதர்ம சாசனத்தை கொண்டு வரலாம் என்பது அவங்களுடைய திட்டம், RSS உடைய திட்டம். அதை செயல்படுத்த பார்ப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய இடையூறாக தமிழ்நாடு கேரளாவும் இருக்கு. அதனாலதான் இந்த தாக்குதல். அவங்க ஒரு முடிவு பண்ணித்தான் தாக்குதலை தொடுக்கிறாங்க. ஆகவே நாமளும் எடுத்து போராட வேண்டியிருக்கு. பரவாயில்ல, திமுக அரசும் சரி, திமுக கூட்டணிகளும் சரி, இதை எதிர்கொள்ள தயாராயிட்டாங்க. நீங்க இது ஒண்ணு சாதாரணமான விஷயம் அல்ல. தொகுதி மறுசீரமைப்புக்காக தமிழ்நாடு அரசு கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம், அதுல 60 கட்சிகளுக்கு மேற்பட்ட கட்சிகள் பங்கு கொண்டது. குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாகிய அதிமுகவும் பங்கு கொண்டது. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றி தந்தது. சரி. இது மிக முக்கியமான போர்க்குரல்.
ஓ அதனால மோடி அரசுக்கு இது முக்கியமான சவால். ம்